இறை இயேசுவில் பிரியமானவர்களே, திருவழிபாட்டு இசையின் பாதுகாவலர் புனித செசிலியாவின் நினைவை நாம் இன்று கொண்டாடுகிறோம். புனித செசிலி அம்மாளின் பாதுகாவலில் திருவழிபாட்டை பாடல்களால் மனதுருக வைக்கும் பாடல்கள் அனைவருக்கும் இறை இயேசுவின் இனிய நாமத்தில் இதயம் நிறைந்த திருநாள் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். இந்த நற்செய்தி வாசகமானது புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்டது. அதிகாரம் 19, இறைவார்த்தைகள் 45 முதல் 48 முடிய. மகா அலெக்சாண்டர் அரசுகள் பலவற்றை வெற்றி கொண்டார். ஆனால் வலிமை வாய்ந்த தனது தளபதி கிளீட்டஸுடன் கொண்ட கோபத்தால் வெற்றி கொள்ள இயலவில்லை. இருவருமே இளம் வயதிலிருந்து நெருங்கிய நண்பர்கள். கிளீட்டஸ் அலெக்சாண்டர் படையில் தளபதியாக பணியாற்றினார். ஒரு நாள் கிளீட்டஸ் அதிகமாக மது அருந்திவிட்டு போர் வீரர்களின் முன்னிலையில் அலெக்சாண்டரை அவமானப்படுத்தினார். கடும் கோபம் கொண்ட அலெக்சாண்டர் தனது ஈட்டியை எடுத்து கிளீட்டஸை நோக்கி வீசினார். அந்த ஈட்டி தனக்கு நியமிக்கப்பட்ட இலக்கை அடைந்தது. கிளீட்டஸ் கொல்லப்பட்டார். அலெக்சாண்டர் தனது நண்பரின் இறப்பை தொடர்ந்து கடும் மன வருத்தம், மன அழுத்தம், மன உளைச்சல் போன்றவற்றால் மிகவும் துன்புற்றார். குற்ற உணர்வின் மிகுதியால் நண்பனை கொன்ற அதே ஈட்டியால் தம்மையை குத்திக்கொள்ள முயற்சி செய்தார். ஆனால் மற்ற நண்பர்கள் அதை தடுத்துவிட்டனர். நாளடைவில் அவர் உடல்நலம் குன்றியது. படுக்கையில் படுத்து தினந்தோறும் கிளீட்டஸின் பெயரை சொல்லிக் கொண்டு இருந்தார். அந்த இழப்பை அவன் நினைவிலிருந்து நீக்க முடியவில்லை. பல போர்களில் பெற்ற வெற்றியால் உலகின் பெரும்பகுதியை ஆட்சி செய்தவரால் தனது சொந்த போரில் வெற்றி கொள்ள முடியவில்லை. கோபத்தினால் தோற்கடிக்கப்பட்டார். நாம் அனைவரும் அவ்வப்போது கோபம் கொள்கிறோம். கோபம் என்பது எல்லோருக்கும் எளிதில் வெளிப்படும் ஓர் உணர்வு. வீடு, பணித்தளங்கள், தொடர்பு கொள்ளும் நபர்கள் என ஏதாவது ஒரு வகையில் கோபம் உருவாகும். கோபத்தை கையாளுவது முக்கியமான வாழ்க்கை திறமை. கோபம் தகவல் தொடர்புகளை சிதைத்து உறவுகளை துண்டித்துவிடும். பலரின் மகிழ்ச்சியையும் ஆரோக்கியத்தையும் கெடுக்கும். பலர் தங்கள் கோபத்திற்கான பொறுப்பை ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக அதை நியாயப்படுத்த முனைகிறார்கள். ஒவ்வொருவரும் வெவ்வேறு அளவுகளில் கோபத்துடன் போராடுகிறார்கள். திருவிவிலியத்தில் பழைய ஏற்பாட்டில் தந்தையும் புதிய ஏற்பாட்டில் இறைமகன் இயேசுவும் 5 முறை கோபத்தை வெளிப்படுத்தி அதை எவ்வாறு தெய்வீக முறையில் கையாளுவது மற்றும் பாவமான கோபத்தை எவ்வாறு சமாளிப்பது என்பதை பற்றியும் இறைவார்த்தைகள் எடுத்து கூறுகின்றன. இன்றைய நற்செய்தியில் இயேசுவின் கோபம் ஒரு நீதியான கோபமாகும். இயேசுவின் கோபத்தில் தன்னலம் இல்லை, தற்காப்பு இல்லை. புனித இடமான ஆலயத்தின் தூய்மைக்காக வெளிப்படுத்திய கோபம். ஏழைகள் ஏமாற்றப்பட்ட போதும், போலித்தனம் தலை தூக்கிய போதும், இறைவனின் உறைவிட தூய்மை கேள்விக்குள்ளான போதும் இயேசு கோபமடைந்தார். தன்னை கிண்டல் செய்து அடித்து கொலை செய்தவர்கள் மீது இயேசு கோபம் கொள்ளவில்லை. தன்னை பிறர் புரிந்து கொள்ளவில்லையே என்பதனால் இயேசு கோபம் கொள்ளவில்லை. தன் தரப்பு நியாயம் புரிந்து கொள்ளப்படவில்லை என்பதற்காகவும் இயேசு கோபம் கொள்ளவில்லை. இயேசுவின் பொறுமையை பரிசேயர்கள் எவ்வளவோ சோதித்தனர். எனினும் இயேசு கோபம் கொள்ளவே இல்லை. இயேசுவின் கோபம் மக்களோட மனநிலையை மாற்றுவதற்காக மட்டுமே இருந்தது. மக்கள் மீது அவர் எப்போதும் கோபம் கொண்டிருக்கவில்லை. அவர்களை நேசித்தார். தனிமனித விரோத சிந்தனைகளோடு எழுகின்ற எந்த கோபமும் தவறானது. சினமுற்றாலும் பாவம் செய்யாதிருங்கள், பொழுது சாய்வதற்குள் உங்கள் சினம் தனியட்டும் என்கிறது திருவிவிலியம். ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை காட்டு, எதிரியையும் நேசி என்னும் போதனைகள் மூலம் கோபம் கொள்ளாதீர்கள் என மக்களை எச்சரித்த இயேசு கோபம் கொண்டார் என்பது முரணாக தோன்றும். ஆனால் அவருடைய கோபத்தின் நிகழ்வுகளை சிந்திக்கும்போது எந்தெந்த இடங்களில் நாம் கோபப்பட வேண்டும் என்பது நமக்கு புரியும். நாம் கோபம் கொள்ளும் சூழல்களை சிந்தித்து பார்ப்போம். பெரும்பாலானவை நம்மையோ, நம் குடும்பத்தையோ, நமது நட்பு வட்டாரத்தையோ பாதிக்கும் விஷயங்களாகவே இருக்கும். ஏழைகளுக்காகவோ மனித நேயத்திற்காகவோ எழுந்ததாய் இருக்காது. எனவே சரியான கோபமாய் இருந்தால் கூட அது நம்மை பாவத்திற்கு இட்டுச் செல்லாமல் கவனமாய் இருப்போம். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆமேன்.